வணக்கம். எங்கள் வீட்டு கருவேப்பிலை சிக்கன் பிரட்டல் கோழியும் உருளைக்கிழங்கையும் நான் பொரிச்சு வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துப்போம். 1 1/2 வெங்காயம் நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்து முதல்ல நம்ம தாளித்து விட்டுப்போம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 3 ஊசி மிளகா, 1 தக்காளின்னு நான் வெட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோழியை அதில் சேர்க்க போகிறோம். கோழியும் உருளைக்கிழங்கையும் அதில் சேர்க்க போகிறோம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கோழி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா மேரினேட் பண்ணி கோழியை பொரித்து எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டால் போதும். ஏன்னா நம்ம கோழி பொரிக்கும் போதே அதில் உப்பு போட்டுக்கிறதுனால நம்ம நிறைய உப்பு போட வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்க்க போகிறோம். நம்ம பொடி எப்படி தயார் பண்ணி வச்சோன்னு கேட்குறீங்களா? பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மல்லி, மெழுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்து பிளெண்ட் பண்ணி நல்லா பொடியாக எடுத்து வச்சுக்கிங்க. நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 போல் சின்ன போல் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவை அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. ஒரு 4 to 5 நிமிஷம் அது நல்லா வெந்து வரணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் மசாலா கோழியோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்